Good morning champion, this is Professor SUREN. இப்போ என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜீரோத் லா வந்து என்னன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்றது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது நமக்கு தேவை. தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்னென்னலாம் ஈக்குலிபிரியமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்றது தெரியணும். இதை தெர்மல் ஈக்குலிபிரியம் முன்னுரிமை கொடுக்கலாம். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா நமக்கு என்னன்னா டெம்பரேச்சர் வந்து சமமாக இருக்கணும். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் சமமாக இருக்கணும். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா அது ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் பேலன்ஸாக இருக்கும். பேலன்ஸாக இருந்தால் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவாங்க. லைஃப்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி அங்கே ஈக்குலிபிரியம்ன்றது புரிஞ்சுக்கணும். ஜீரோத் லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 3 சிஸ்டம் இருக்கு. ஏபிசின்னு பேர் வைக்கிறாங்க. ஏபியோட ஈக்குலிபிரியம் வந்து ஏசியோட ஈக்குலிபிரியம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிசியும் ஈக்குலிபிரியம் தான் இருக்கும்ன்றது வந்து ஜீரோத் லா. If A and B are separately equilibrium with C, then A and B should be in the equilibrium condition. தான் வந்து ஜீரோத் லா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஊர் எடுத்த விஷயம் தான். அது வந்து இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லுவாங்க. நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னுவாங்க. ஸோ இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இது வந்து சிக்மா Q ஈக்குவல் டு சிக்மா W கீழே இருக்கு. நான் மறுபடியும் ஒரு வாட்டி எழுதிட்டேன். சரி, ஓகே. சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு சைக்ளிக் இன்டெக்ரல் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். சைக்ளிக் இன்டெக்ரல் dP ஈக்குவல் சைக்ளிக் இன்டெக்ரல் dW. இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த சைக்ளிக் இன்டெக்ரல் வந்து என்ன வரும்னா இந்த சைக்ளிக் இன்டெக்ரல் காமன் dQ/d மைனஸ் dW ஈக்குவல் 0ன்னு சொல்லுவாங்க. இதில் ஆனால் இந்த இன்டெகிரேஷன் இது பண்ணி போடும்போது இது வந்து dQ மைனஸ் dW dQ மைனஸ் dW ஈக்குவல் டு duன்னு வந்துடும். இப்போ Q வந்து வெறும் Qன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, W வந்து W கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ Q ஈக்குவல் டு du ப்ளஸ் W. இதான் வந்து ஃபர்ஸ்ட் லாவோட எசன்ஸ். Q ஈக்குவல் டு du ப்ளஸ் Wன்றது தான் ஃபர்ஸ்ட் லாவோட எசன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஹீட் கொடுத்தா ஹீட் வந்து duஆ மாறிச்சா, நான் ஹீட் கொடுத்தா ஹீட் வந்து எனக்கு dHஆ மாறிச்சா, நான் ஹீட் கொடுத்தா ஹீட் வந்து ஒர்க்கா மாறிச்சா, நான் ஹீட் கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையா, நான் ஹீட் கொடுத்தா சம் percentage ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்றத வச்சு தான் நம்ம ப்ராசஸ். இது கான்ஸ்டன்ட் வால்யூம், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இது கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி, இது பாலிட்ரோபிக் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கெல்வின் பிளாங்க் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் கிட்ட ஒரு ரிசர்வாயர் கொடுத்து அவங்களுக்கு தெர்மல் டிவைஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க 2 பேரும். அப்புறம் வந்து அவங்க ஸ்டேட்மென்ட் சொன்னாங்க, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a thermal device with the help of single reservoir whose sole purpose is to convert entire heat into work அப்படினாங்க. It is impossible to construct a thermal device whose sole purpose is to transfer heat completely into work அப்படினு சொன்னாங்க கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட். கிளாஸஸ் வந்தப்போ கிளாஸஸ் கிட்ட 2 ரிசர்வாயர் கொடுத்தாங்க. இவங்க கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு ரிசர்வாயர் தான். அந்த ரிசர்வாயர் வந்து ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இதான் ரிசர்வாயர். ரிசர்வாயர் வந்து இது டிவைஸ், தெர்மல் டிவைஸ். இது தெர்மல் டிவைஸ். அப்போ என்னன்னா இது 2 ரிசர்வாயர். இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் to the high temperature reservoir. It is impossible to construct a thermal device which transfers heat from the low temperature reservoir to high temperature reservoir without the external work. அப்படின்றது சொன்னாரு கிளாஸிஸ் ஒருத்தர் அவர்கிட்ட கிடைச்ச 2 ரிசர்வாயர். இது வந்து ஒரு கிளாஸ் கெல்வின் பிளாங்க் 2 பேர் அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ரிசர்வாயர் அப்படின்னு. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா the absolute entropy of the pure crystalline substance is always 0 அப்படினா ஒரு pure crystalline substance இருந்தா அதோட absolute entropy மெஷர் பண்ணா அது 0வா இருக்கும். absolute entropy அப்படினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the entropy measured at the absolute temperature னு அர்த்தம். இப்போ ஜீரோத் லா வந்து எதை டீல் பண்ணுதுன்னா தெர்மல் ஈக்குலிபிரியத்தை பத்தி டீல் பண்ணுது. ப்ராப்பர்ட்டி என்ன கண்டுபிடிச்சாங்க, டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்னெட்லி கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து லா ஆஃப் டிகிரேடேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா இது வந்து என்ட்ரோபி கண்டுபிடிச்சாங்க. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து லா ஆஃப் அப்சல்யூட் என்ட்ரோபி, இது வந்து அப்சல்யூட் என்ட்ரோபியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வேணும்னா ப்ரொஃப் SUREN டாப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லேர்னிங்கை என்ஜாய் பண்ணுங்க, லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.